சாமி வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சமாக பேய் மாதிரி சொல்லி ஆடிட்டு இருந்ததுங்க. போய் பார்த்தா தான் தெரிஞ்சது உண்மையாலுமே பேய் தான் பிடிச்சிருக்குன்ட்டு. ஆனால் நாங்கள் எல்லாருமே சாமி தான் ஆடிட்டு இருக்குன்னு நினச்சோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோடைய லாஸ்ட்டில் பாருங்கள், பம்பு அடிக்க சொல்லிட்டு ஒரே பம்பக்காரங்கிட்ட அவங்களும் அடித்தாங்க. இந்த பேய் போச்சோ இல்லையான்னு நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசீட்டில் பாருங்கள். கையை கொடுத்து சொல்லி அவர் வந்து சாமி ஆடிட்டு இருந்தார். அவர் கையை பிடிச்சி தூக்கிட்டு சொல்லிட்டு அவரே அடிக்க போயிடுச்சுங்க. இது அப்படியே அடிக்குது மோகனை. எங்க வீட்டுக்கார தள்ளி விட்டு போக சொல்லிட்டு மோகன் அடிக்குதுப்பா. அப்புறம் மோகன் தானே கேட்டுச்சு. அதை பாருங்களேன் எப்படி பாடி சிரிக்கும். பார்க்கவே ரொம்பவே பயமா இருந்தது. அப்புறம் போக போக பார்த்தா ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருந்தது. நான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எங்கள் அக்காவை நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அப்போ நீ ஆன்லைன் நல்ல வீடியோ எடுத்து போடு அப்படின்னு சொல்லுங்க. அப்புறமா என்ன பண்ணிட்டு ஃபோனை தூக்கி ஓடி வச்சிட்டேன். அவர் கடவுள் ஓட்டு பாப்பா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட் டைம்ங்க. அந்தளவுக்கு இங்கே வந்துட்டு லைட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. காட்டில் வந்துட்டு சாமி வந்து வச்சு நாங்கள் பூஜை போட்டிருந்தாங்க எங்கள் அக்கா வீட்டில். அந்த காடு இது, அதாவது என்னென்னா வெள்ளமாக பண்ணக்கூடிய காடு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நாங்கள் லைட் செட்டிங்லாம் போடல, ஓரளவுக்கு தான் போட்டிருந்தாங்க. அது வந்துட்டு அவ்வளோ ராவடி பண்ணிட்டு இருந்ததுங்க. நீங்களே பாருங்களேன், போகிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போகவே இல்லை. வீடியோவில் பாருங்கள், நீங்களே பாருங்கள். அங்கே இருக்கவங்களாம் பேய்க்கும் பயப்படல, எதுக்கும் பயப்படலைங்க. ஏதோ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி கம்பெனி கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஒரு முறைச்சிச்சு பார்த்துங்க, அப்படியே அள்ளு விட்டுருச்சுங்க. என்னத்துக்கு தெரியுது எலுமிச்சப்பழம், எருக்காம்பல் செடி குச்சி இதை வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. எதுக்குமே அது வந்துட்டு வேலை பண்ணுற ஐடியாவே கிடையாது. அது ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தது. இவங்களாம் பார்த்திங்கன்னா பூசாரி இல்லை, இவங்க வந்து பம்பு அடிப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து பேய் ஓட்டுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. அதில் நிறைய பேய் இருந்தங்காட்டியும் அவங்களால ஓட்டவே முடியல. எருக்காம்பல் குச்சிலாம் வச்சுட்டு அதை அடிச்சுட்ருப்பாங்க. யாரு தலைவர யாரையே தலைவது கன்னடக்காரனா தமிழ்காரனா ஹிந்திக்காரனா வாழ்ந்தாண்ட வெளியே வரியா போய் வேலை எடுத்து குத்துறதான் இங்க வந்து பெரிய அடிச்சுக்கிட்டு வந்து வேலை காட்டினா உன் பேயெல்லாம் அங்கதான் அடங்கிக்கணும்.
யாரா அப்படி வாய் பேசுறது? இத்தனை பேத்த பிடிக்கா சொல்றாங்க என்ன கோயம் கோயம் கோயம். 4 பொம்பளைங்க நீங்க அசாதனம் பண்ணுவீங்களா? எல்லாருமே சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வாயை கண்ட்ரோலே பண்ணலைங்க. பயமே கிடையாது பேய்க்குலாம். பேய்க்கே டஃப் கொடுப்பாங்களாட்டு இருக்குது. சாமியாது நேரத்தில் கை போட்டு எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் சிரிப்பேன். அட நீ தான் கம்பெனில கொஞ்ச நேரம் சரியா? பொண்ணுங்க அசாப்ப இருங்களா? வாய் பேட்டாங்க மறிக்கட்டி ஏண்டில் அப்படின்னு நல்லா இருக்குறியா? அருமையா இருக்குறியா? விட்டுட்டு போடா. நடுப்பு நடிக்கிறோம் பாரு. பேய் வந்துட்டு அழுகுது சொல்லிட்டு அழுகுது. சத்தமாடா நீ எம்டி இருங்க. ஆனா பேச வைக்கிறியே, ஆனா நீ பேச வைக்கிறியே, நான் என்ன பண்ணட்டும்? நான் என்ன பண்ணட்டும்? இது என்னடா? இது கனின்னு எனக்கு தெரியாதாடா? அது உனக்கு தெரியும், எனக்கு தெரியல. அப்புறம் நடிப்பு எப்படின்னு தெரியுதா? கண்டுபிடிடா. சொல்றியா இல்லையா? சொல்ல மாட்டேன். திருப்பி 4 புடுங்க வாய் முடித்து போயிரு அந்தாண்ட போயிரு. வந்தாச்சா?
இப்போ நாங்க சாமி கூட வந்தோமா அம்மா நீ ஒரு அழகுன்னா நீ நம்பிக்கிறியா? நீ அழகுனா நீ நம்பிக்கிறியா? அழகுனா எப்படி தெரியுமா? உனக்கு தெரியுமா? நான் சொல்றேன்டா கேட்டா என்ன சும்மா லோட்டு சத்தம் போடாதீங்க சார் தெரியுமா சொல்லுது உனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் சொல்லு சொல்லு நான் யாருன்னு உனக்கு தெரியும் சொல்றா நீ நீ சொல்லு யாருன்னு தெரியும் நீ சொல்லு என்ன பாரு என்ன பாரு வாடா டேய் என்ன பாரு அவன் நின்னா தான் சொல்லுவான் அவனை நிக்க சொல்லு சொல்லுடா இல்ல அவன் வந்து இப்ப நிக்கணும் அவன் பாரு போறான் அவன் நிக்கணும் இந்த இடத்துல அவன் நிக்கணும் யாரு எங்கேயும் போக கூடாது எங்கேயுமே யாருமே போக கூடாது என்னத்துக்கிட்ட அடிச்சேன்னு அடிச்சா உன் பிள்ளைக்கு தான் நோவு எனக்கு நோவாது எனக்கு நோவாது உன் பிள்ளை தான் கஷ்டப்படுவா உன் பிள்ளை தான் கஷ்டப்படுவா எனக்கு நோவாது நான் சொல்லிட்டா
யாருன்னு சொல்லுடா. சொல்லு நான் யாருன்னு சொல்லுடா. கையவா அடிச்சு நோவே. நான் என்ன பண்ணேன்? ஒண்ணும் பண்ண சொல்லி கொடுப்போம். நான் ஏன் அப்படி பண்றேன்னு எனக்கு தெரியல. மூஞ்சிதான் எரியுதே. மூஞ்சிதான் எரியுதே. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி எவ்வளவு நேரம்ல தண்ணி குடிக்காம நீர் வச்சு வைக்கிறீங்க. கப்பல இருங்க நீங்க. இப்படி பண்ணி புள்ள தண்ணி இல்லாம நாக்கு பிடிச்சி செத்து போய் தெரியுமா உங்களுக்கு? என்னமோ பைத்தியக்கார ஆட்டோமேட்டிக் தெரியுறீங்க. அங்க வந்து தண்ணி இல்லாத சரங்காய் அவன் வேணும் இப்படி பண்ண முடியுமா அவளால? சொல்லுடி, வேணும்னு அவளால பண்ண முடியுமா? எப்படி இப்படி பேசுறீங்க? எப்படி இப்படி பேசுறீங்க? அவளால இது பண்ண முடியாது. அவன் பாவமடி. அவன் பாவமடி. எங்க அப்பனுக்கு கோபம் வருதே. எங்க அப்பனுக்கு கோபம் வருதே. எங்க பெரியப்ப சோறு திங்குதே. என்ன பண்ணுறேன்? நீங்க பேச சொன்னா என்ன காது கேக்குது? காமெடியாக்குதா? ரேவதி பார்த்தா காமெடியாக்குதா? ரேவதி நான் யார் தெரியுமா? சொல்லு, என்ன பண்ணுங்க? அம்மா அடிச்சுக்கல. மூடுற வாய் மூடவே மாட்டேங்கிறாங்க சுவாமி. அந்த போட்டு மடக்கி வச்சு கஷ்டப்படுவேன் தெரியுமா? அவன் எவ்வளவு வேதனைப்படுவான் தெரியுமா? நீ புடி, உண்மையைத்தான் சொல்லணும். நீ புடி. அப்ப நாளைக்கு பார்க்கணும். வீடியோ எடுக்கிறேன். எனக்கு வாய் பேசாது இருங்க, இருப்பா. நாளைக்கு காலையில் பொங்கல். எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? சொல்றது கேளுங்க. பொங்கல் தானே அண்ணன் வரைக்கும் தெரியுங்களா? மயிரம் புட்டிங்கிட்டு அது வரைக்கும் வேடிக்கை பாருங்க. அது வரைக்கும் வேடிக்கை பாருங்க. ஒண்ணு பாத்துட்டு இருக்கிறமா ஜோர் இல்லாத ஜோர் பண்ணிலாம் எதுவும் நினைக்காதவடா. சொன்ன கேட்கணும். என்னன்னு
தெரியல எங்க சொந்தக்காரன் என்ன கண்டா என்ன சிரிக்கிறேன் எங்க சொந்தக்காரன் அத்தாயா பார்த்து சிரிக்கிறேன் சொந்தக்காரங்க அத்தா டே ஐயா அவனால மட்டும்தான் என்ன ஓட்ட முடியும். வேற யாராலும் இத்தனை பேரு சரிங்க ஒருத்தரால கூட ஓட்ட முடியாது மோகனை தவிர. பம்பக்காரன் ஓட்டுவாங்க அவனுக்கு ஏன் மேல பாத்துக்கிட்டு அவனா எனக்கு உயிரே எங்க அண்ணனா எனக்கு உயிரே. ஆமாடியே கரெக்டியே கரெக்டியே எங்க அண்ணனா எனக்கு உயிரே. எனக்கு எங்க அப்பா மேல அட எங்க அண்ணனா எனக்கு உயிரே. எங்க அண்ணனை ஏன் எனக்கு பிடிக்க தெரியுமா? எல்லா வயசுல அவனுக்கு நான் வேலை எனக்கு அதனால எங்க அண்ணனா எனக்கு பிடிக்கும். எங்க அப்பா தூக்கி தலை மேல வச்சதில்லை. படுறா துக்கப்படுறா துயரப்படுறா அவ மனசுக்குள்ள ஓடுறது உனக்கு தெரியுமா? அழகங்க கவுத்துக்காரன் இல்ல உண்மை சத்தியமா உண்மை சத்தியமா உண்மை. என் பேர் கவுத்துக்காரன் என் பேர் கவுத்துக்காரன் என் பேர் கவுத்துக்காரன். இந்த பிள்ளை எங்கேயும் போகல என் வீட்டுக்கிட்ட தான் வந்து பையன் நான் சொல்றது கேளா சொல்றது கேளா. அவன் என் வீட்டுக்கிட்டு தான்டா பையனுக்கிட்ட அந்த பிள்ளை பாமுடா. அந்த பிள்ளை வந்தாளா வந்தானா என்ன வீட்டுக்கிட்ட நின்னாளா என்ன பார்த்தா எப்படி பார்த்தாலே ஆனா என்ன பார்த்து தெரியுமா? சவுந்தரராஜன் யாரு தெரியுமா? ஏன் உங்க கால விழுந்துட்டுறான்டா உங்ககிட்ட? ஆனா அதுக்கு என்ன பைத்தியமா? எங்க அண்ணன் கால விழுந்துட்டு என்ன பைத்தியமா? பைத்தியக்காரன் எங்க அண்ணன் யாரு? நானே ஒரு மகர கருப்பக்காரன்
எந்த மந்திரம் என்கிட்ட உன் மந்திரம் படி ஒண்ணு பலிக்க மாட்டேன் கம்பு மந்திரம் பலிக்க ஏத்துமா ஏத்து பலிக்காது நீ ஏத்துமா நான் எந்திரிக்க மாட்டேன் நீ போக மாட்டேன் ஏத்துமா கொஞ்சம் எத்திரிமா நான் சொல்ற மாதிரி விடி விடி இது என்னடி அம்மாச்சி ஆயா அபியும் விடுதலை மாட்டிட்டு இருந்துச்சு. நான் ஏமா நீ போவடியா ஃபோன் பண்ணால என்ன பண்ணா இந்த மணி மேல சத்திக்குதா இல்லையா? இந்த மணி மேல ஒரு பக்தி இருக்குதா இல்லையா? பக்தி உண்மையா இல்ல. இந்த பிள்ளையை நீ ஒண்ணு கழட்டி ஒண்ணு போட்டுக்க. நீ பூசாரி இல்ல, நீ வெறும் ஆடு. தம்பையாடி தம்பையாடி நான் சொல்றேன். ஓய் செக்கில் தான் முடிச்சோம்மா. பாவம் பாவம் சரி அடிங்க டேய் கோகுல் அடிங்க. சரி அடிச்சு என்ன அடிச்சா உனக்கு என்ன? ஏய் அது தெரியும் எப்ப அடிக்கணும் என்னன்ட்டு அந்த காலகட்டம். யாரும் பிடிக்கல நீட்டா. வேற துணி மாத்திக்க போ, கசகசன்னு இருக்கும். மாத்தக்கூடாதாம்மா. அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க. ஏய் துணி எடுக்கிறவங்க ரெண்டி கொடு. இந்த பம்பக்கார்ட்ட கொண்டு போய் கொடுத்துருது. யார்கிட்ட கொடுக்கணும் கொடுத்துரு. அம்மா இது எடுத்துக்கோ. அந்த பையன் வந்து கட்ட பண்ணிட்டேன். ஒன்னா நெக்லஸ் கழட்டிட்டு ஒன்று போட்டுக்க. வரும்போது படுக்கிறேன் பையன் வர பாய் போட்டு இவ்வளோ நேரம் இந்த அக்கா போகும். யாரா பிள்ளை பட்டு யாரா பிள்ளை படுத்து
என்ன கேட்டல அவளே ஒட்டு பிடித்தா மையசே இன்னைக்கு ஆசாவ அழகா அந்த முடி கொட்டி போச்சு. அவளுக்கு எவ்வளவு முடி இருந்துச்சு தெரியுமா? கொட்டி போச்சுன்னு இன்னைக்கு தான் ஆசாசியா அவங்க பிள்ளைக்கு வாங்கினா அந்த சதுரி இப்படி எல்லாத்துக்கு முன்னாலையும் சொல்ற மாரி வச்சுட்டாங்க. ஆசையா வாங்கி இன்னைக்கு தான் அந்த பூவை ஆசையா தொங்க விடலான்னு வச்சான். எறா முடிய கழட்டுறான்டா என்னத்தரா வச்சு தொலைச்சா கர்மாந்தரத்தெல்லாம் ஏன்னா எங்க அண்ணன் என் மேல அவன் உயிராக்குறான். உயிரை கேட்டா கூட கொடுப்பான். ஏன் குமாரு அப்படி கரிதா வாங்கன்னு கரிதா ஆமா ஏழுடா சொல்லுன்னா ஏண்டா சொல்லுங்கற அவ என்னன்னு சொல்லுவா நீ கேட்கணும்ல. உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, உன் நாடு என்ன, உன் குளம் என்ன, உன் கோத்திரம் என்ன, உன் வம்சம் என்ன அப்படின்னு நீ கேட்கணும். கம்மலுடைய பார்த்துருச்சு. யாரும் வாயா திறக்காதீங்க. அவனாச்சு நானாச்சு அவன் என்ன கேட்பான் நான் அவன் அவங்க என்ன குடிக்கிறாங்க அதை எடுத்து கொடு. சரிதா இந்த பிள்ளை எங்கேயுமே போகலடா. அவங்க கேட்க மாட்டாங்களா? எடுத்து பாத்தியா அதே மாதிரி தம்பி அங்க சின்னவா வதப்பட்டது போதும். நான் போயிடுறேன். நான் அவளை விட்டு போயிடுறேன். இப்பயே பம்பையாட்டி இப்பயே நான் முடி எடுத்து கொடுத்துட்டு நான் போறேன். இது உன் மேல சத்தியம். நீ இது மேலே எடு, வீடியோ எடு. இந்த ஆஃப் ஆயிடும். நான் போற நேரம் இந்த நேரம் நிறைய போய் சொல்லிட்டே வச்சுங்க. கடைசி வரைக்கும் போகல. முடி எல்லாமே எடுத்து கொடுத்துச்சு. நான் வந்து பார்ட் 3 இன்னொரு வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக கடைசியில் அது என்னென்ன பண்ணுச்சுன்றது நான் அப்லோட் பண்ணுறேங்க. விடிய எங்களால் வந்துட்டு தாங்கவே முடியலைங்க இதோட அட்ராசிட்டியே. நாங்கள் ஃபைனலாக வந்துட்டு ஃபோனே சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு பார்ட் 3 வந்து வீடியோ வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேங்க. பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நீ போறனால இப்ப போக மாட்டேன். நீ பேசாம உட்காரு. நீ சொல்லிட்டு